விவசாய நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க, அதுக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கிறதில்ல. விவசாயத்தை உரத்தில் மானியம் கொடுக்குறாங்க, மானியமும் கொடுக்கறதில்ல. தண்ணி பிரச்சனைங்க பெரும்பாலும் இருக்குது. இந்த தென்பண்ணை ஆறுலேருந்து வீணாக அதை சேகரிக்காமல் கடலில் போய் மிக்ஸ் ஆகி போகுது. தேர்தலின் போது சொன்ன மார்க்கெட்டிங் கமிட்டியை இந்த 5 வருஷத்தில் கொண்டு வரவே இல்லை. எல்லாரும் விவசாயிகளுக்கு விளைஞ்ச நெல்லை எடுத்துன்னு போய் விற்கிறதுக்கு செஞ்சிக்கும் விழுப்புரத்துக்கும் தான் அலையிறாங்க. 100 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போனால் நெல்லுக்கு போதிய விலையும் கிடைக்கல, ஒழுங்கான பாதுகாப்பும் இல்லை. நான் ஊனமுற்றோர். எங்களுக்கு எந்த சலுகையும் இன்னி ஒரு காலகட்டத்தில் எனக்கு 2 பொண்ணு இருக்குது. நான் ஊனமுற்றோர். நான் அதேமாரி அது ஊனமுற்றோர். இது வரைக்கும் எங்களுக்கு ₹1 கூட மாதத்தில் எங்கள் குடும்பத்துக்கே கொஞ்சம் மங்கலம், என் குடும்பத்துக்கு இது வரைக்கும் ₹1 வரலையா. இந்த ஒர்க் ஷாப்லாம் இன்றைக்கி இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுக்கு ரொம்ப எல்லாம் நல்வடைந்து போயிட்டுது. லாரி சரியாக ஓடல. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு யாரும் பேங்கில் எங்களுக்கு லோன் தர மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இந்த அம்மா ரொம்ப கொடுமை, ரொம்ப அராஜகம் நடக்குது. கற்பழிப்பு, கொலை எல்லாமே நடக்குது. பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க முடியல, ஒரு ஃபீஸ் கட்ட முடியல, எங்களுக்கு ஒரு புக்கு நோட்டு வாங்கி கொடுக்க எதுவும் முடியல. இந்த 5 வருஷத்தில் இந்த ஆட்சி எங்களுக்கு எதுவுமே புண்ணியமே இல்லை. எங்களுக்கு ரேஷன் கடையில் எதுவும் பொருள் கிடைக்க மாட்டுது. பால் விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு. நாங்கள்லாம் சின்ன குடும்பம், வருவாய்த்தில் பஞ்சமாக இருக்குது. பசங்க குட்டிங்களை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல. 5 ஆண்டாக அதிமுக ஆட்சி ஆண்டாங்க. மேம்பால் கட்டி தராங்க, மேம்பால் கட்டி தரவே இல்லை. இங்கே நல்ல சுகாதாரமே கிடையாது. விபத்தாண்டா கூட இங்கே திண்டிவனம், முண்டிமுகம், பாண்டிக்கு தான் போனோம். அதனால் சில உயர்கள் இறந்து போகுது. எம்எல்ஏ 5 ஆண்டாக அந்த சரியாக வரவே இல்லை. அவர் பார்த்து எங்கள் அம்மா நல்லாச்சு. நான் விவசாயம் பண்ண கரும்பு 3000 என்ன கொடுத்தாங்க 2010. இந்த அம்மா ஒன்றும் இது வரைக்கும் கொடுக்கல. விவசாயம் ரொம்ப நஷ்டம். இந்த 5 வருஷமாக சைக்கிள் தொழில் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டேரிப்பட்டில் எந்த விதமான முன்னேற்றமும் அடையலை. அடைஞ்ச ஒரே ஒரு முன்னேற்றம் சுற்றி இருக்கிற கடைகள்லாம் இடிச்சிட்டு ரோட்டை அகலப்படுத்துனது தான். அகலப்படுத்தும் போது மேம்பாலம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க, கட்டி கொடுக்கல. கட்டி கொடுக்காதனால ஒரு நாளைக்கு 5 விபத்து நடக்குது. கரண்ட் வசதியும் கிடையாது. கரண்ட் வருதா கூட இருக்குதா, அதோட போச்சு. நாங்கள் ஏன்னா வெளில போய் வேலைக்கு வரோம், கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்குறது கூட வழி கிடையாது. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணதே கிடையாது. எங்கள் இந்த கிராமத்தில் எதுவுமே செய்ய தெரியாது. இந்த விலைவாசிங்கெல்லாம் அதிகமாக ஏறுதுங்க. தண்ணி எங்களுக்கு உப்பு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. குடிநீர் தண்ணி நல்லா வசதி பண்ணி தரமாட்டேன்றாங்க. செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு எங்களை இது பண்ணி விட்டுட்டாங்க. இனிமேல் வர்ற ஆட்சியாவது எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும். விக்கிரவாண்டி பேரூராட்சியில் தண்ணின்றதே சுத்தமாக கிடையாது. வாரத்தில் ஒரே நாள் மட்டும் தான் தண்ணி வருது. இந்த ஜெயலலிதா ஆட்சியில் என்ன தான் பண்ணியிருக்காங்க? இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே பண்ணலை, மக்களுக்கு எதுவுமே பண்ணலை. போன ஆட்சியில் நல்ல மகளிர் சுய உதவி குழுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அதில் நிறைய மக்கள் பயனடைஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேன்றாங்க. அடுத்த ஆட்சி எங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஓட்டு போடுவோம். அவளை நிலையோ சூரியன் உதித்தால் கவலைகள் மறையும். நீயும் நானும் கைகள் பிடித்தால் நாளைய தமிழகம் நலமாய் மாறும். உறுதியடு உறுதியடு உதய சூரியன் மலர்ந்திடவே. இரவு முடியட்டும், விடியல் ஒன்று விடியட்டும், தீமை முடியட்டும், நல்ல நன்மை நாளை விடியட்டும், கவலை முடியட்டும், மக்கள் நிலைமை விடியட்டும், நம் வாழ்வு செழிக்கவே நாளை உதய சூரியன் விடியட்டும். தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா. தோழா 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 நீயும் நீதிக்கு பின்னால் பாபா. நான் இங்கே உங்களிடத்துல உரிமையோடு வாக்குகளை கேட்க வந்திருக்கிறேன். என்ன உரிமைன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் 33% ஓலை குடிசைகள் இருக்கிறது, குடிசை வீடுகள் இருக்கிறது. அதை அறிந்த காரணத்தினால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ அந்த குடிசைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அதற்கு மாற்றாக கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று ஒரு உன்னதமான, அப்ப நான் தான் அந்த துறையினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன், நடிகன் தான் இருந்தேன். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்ற அந்த பெயரை சூட்டி அதில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான்
அளவிற்கு குடிசை வீடுகள் இருந்தது. அதை கணக்கெடுத்து போர்க்கால அடிப்படையில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அன்றைக்கு திமுக ஆட்சியில நாம் எந்த அளவுக்கு முயற்சித்தோம் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். கடந்த 5 வருஷமா எந்த வளர்ச்சியும் எந்த திட்டமும் இந்த ஆட்சியில இல்லை என்று ராஜபாளையத்தில் அதிமுக வேட்பாளர் ஷியாம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். கவுன்சிலரே ஒன்னும் செய்யல, நீங்க என்ன செய்ய போறீங்க என்று மதுரை கிழக்கு தொகுதியில வேட்பாளர் தக்கார் பாண்டி துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். 5 வருஷமா வந்து எட்டி பார்க்கல. இன்று எதுக்காக வந்தீங்கன்னு கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செல்லூர் ராஜீவ அங்க காலி குடங்களோடு முற்றுகை போராட்டம் வர நடத்தி இருக்கிறாங்க. மழை வெள்ளத்தில் நாங்க பாதிக்கப்பட்டப்போ எங்களை வந்து கூட எட்டி கூட பார்க்கலையே என்று கும்மிடி பூண்டினுடைய அதிமுக வேட்பாளர் விஜயகுமார் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் கூட போட்டுங்க. போலீஸ் அதிகாரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்து சென்னையில மயிலாப்பூர் தொகுதியில அவர் அதிமுக வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறாங்க. அவர் பேரு நடராஜ். அந்த நடராஜன் நான் காலையில டெய்லி வாக்கிங்ல தொடர்ந்து பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். நல்ல மனுஷன். அவர் இன்னைக்கு அந்த மயிலாப்பூர் தொகுதிக்குள்ள உள்ளே போக முடியலையா. டிவியில பத்திரிகை எல்லாம் செய்தி வந்துட்டு இருக்கு. ஆக டிஜிபியாக இருந்த ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி நடராஜே இன்னைக்கு மக்களை போய் சந்திக்க முடியல. ஆக இதிலிருந்த நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆட்சி 5 வருஷமா என்னென்ன நிலையில இருந்து ஆட்சி நடத்தி இருக்கு, எப்படிப்பட்ட நிலையில மக்கள் கொடுமைகளை சந்திச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நம்பி மைதிலி ராஜேந்திரனை வெற்றி பெற வச்சு கலைஞருடைய ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குகிற போது இந்த வானூர் தொகுதியை பொறுத்தவரையில நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசு கலைக்கல்லூரி கட்டி தருவோம், உப்புவேலூர் கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றி தருவோம், கண்டமங்கல ரயில்வே மேம்பாலம் அமைச்சு உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில நிறைவேற்றி தருவோம் என்று கலைஞர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில மரக்காணத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கலைஞர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே ஊழல் ராணியாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, ஊழல் மந்திரிகளாக அமைச்சர்களாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவிற்கு நீங்கள் ஒரு சரியான பாடத்தை வழங்கிட வேண்டும் என்று சொன்னால், வருகிற 16ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கழகத்தின் வேட்பாளர், நம்முடைய கூட்டணி ஒன்று சேர்ந்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் மைதிலி ராஜேந்திரன் அவர்கள், மைதிலி ராஜேந்திரன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரி சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தரணும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக, அதுவும் குறிப்பா 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மக்களை சந்திச்சப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில எடுத்து சொன்னாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னதை எதையும் நிறைவேற்றல. சரி, அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் 110ங்கிற விதியை பயன்படுத்தி ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை, உறுதிமொழிகள் எடுத்து சொன்னாங்க. அதையாவது காப்பாத்திருக்கிறாங்களா? இல்ல. உதாரணத்துக்கு சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். விவசாய கருவிகளை அதிமுக அரசு இலவசமாக விவசாயிகளுக்கு வழங்கும் அப்படின்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா? இதை விட இன்னொன்னு சொன்னாங்க. விவசாயிகளுடைய தனிநபர் வருமானம் 2 முதல் 3 மடங்கு உயர்த்தப்படும் சொன்னாங்க. செஞ்சாங்களா? விவசாயிகளை விவசாய நிலங்கள்ல பங்குதாரர்களாக ஆக்குவோம் என்று சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இது தவிர பிரச்சாரத்துல அவங்க தேர்தல் நேரத்துல சொன்னது, அது ஒரு தனியா பட்டியலை போட முடியும். வீடூர் அணைய சுற்றுலா மையமாக அறிவிப்பதாக அளித்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா? கூட்டேரிப்பட்டு புறவழிச்சாலையில
மேம்பாலம் அமைப்பதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? மேல் ஓலக்கூர் கடுவப்பட்டுட சாலையில மேம்பாலம் அமைப்பதாக உறுதிமொழி கொடுத்தாங்களே, அதை நிறைவேற்றினாங்களா? எட்டணை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும் உறுதிமொழி கொடுத்தாங்களா, அதை செஞ்சாங்களா? ஆக எதையும் சொல்லிட்டு செய்யாத ஆட்சி தான். ஆனா இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். யாரு? ஜெயலலிதா சொல்றாங்க. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப ஜெயலலிதா புழுகு அம்மா புழுகுன்னு சொல்ல வேண்டிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இந்த தொகுதியில இப்போ உங்கள் மத்தியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், வேளாண் உபகரணங்களை மானிய விலையில அரசே நேரடியாக விற்க வேண்டும். காய்கறிகள், மருத்துவ பயிர்கள் அதிகம் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த தொகுதியில வீரிய விதை கிடைக்கவும் விளைபொருட்களை விற்பதற்கும் போதிய வசதிகளை உருவாக்க வேண்டும். திமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட சிறுதொழில் பூங்கா திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும். அரசு ஐடிஐ தொடங்க வேண்டும். வீடூர் அணைய சுற்றுலா தலமாக அறிவிச்சு அதை முறையாக பராமரிக்க வேண்டும். கூட்டரிப்பட்டு புறவழிச்சாலை, ஒலக்கூர் கடுகப்பட்டு சாலை ஆகிய பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க வேண்டும். மயிலம் முருகன் கோவில் சுற்றுலா மையமாக ஆக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள், பல பிரச்சனைகள் எல்லாம் அவர் எடுத்து சொன்னார் என்று சொன்னால் அவருடைய மனதில் அதெல்லாம் ஆழமாக பதிந்திருக்கு. அதனால நம்பி அவருக்கு நீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிச்சயமா கலைஞருடைய ஆட்சியில அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஆக இந்த கோரிக்கைகள் மட்டுமல்ல, மயிலம் அரசு பொது மருத்துவமனை, தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த பட்டியலையும் என்னிடத்தில் எடுத்து சொன்னார். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வர வேண்டும். ஆக டாக்டர் மாசிலாமணியை நீங்க வெற்றி பெற வைக்கணும். வேலையில்லை என்ற எண்ணம் இங்கே முடியட்டும். அதை தீர்க்கும் புதிய அரசால் வாழ்க்கை விடியட்டும். ஒளியட்டும், விடியட்டும், வாழ்க்கை இங்கே ஒளிரட்டும். ஒளியட்டும், விடியட்டும், வாழ்க்கை இங்கே ஒளிரட்டும். தொழிலாளர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட ஆட்சியாக, அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிராகரித்த ஆட்சியாக, ஆசிரியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு ஆட்சியாக, போக்குவரத்து தொழிலாளர்கள் மீது தடியடிகளை நடத்திய ஒரு சர்வாதிகார ஆட்சியாக, சத்துணவு ஊழியர்களை சங்கடப்படுத்திய ஒரு ஆட்சியாக, மாற்றுத்திறனாளிகளை கொன்ற ஒரு ஆட்சியாக ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செஞ்சாங்கல்ல மக்கள் நல பணியாளர்கள், அவங்களுக்கெல்லாம் மீண்டும் எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வேலை தான். எப்பெல்லாம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வராங்களோ அப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதனாலதான் கலைஞர் திட்டவட்டமாக அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதுல இன்னொன்னு சொல்லி இருக்கிறார், சத்துணவு பணியாளர்கள், சாலை பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் அத்தனை பேருமே அரசு ஊழியர்களாக ஆக்கப்படுவாங்க. இனிமே யாரும் எந்த ஆட்சி இருந்தாலும் வேலையை விட்டு முடியாது. அதனால கலைஞர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். அதிமுக அரசினுடைய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையால மக்கள் நல பணியாளர்களுக்கு, அந்த மக்கள் நல இறந்து போன மக்கள் நல பணியாளர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதேபோல அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுதாரருக்கு அரசு வேலை நிச்சயமாக வழங்கப்படும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விக்கிரவாண்டி பகுதியில விவசாய விளைபொருட்களை சேமித்து வைக்க சேமிப்பு கிடங்கு அமைத்து தரப்படும் என்ற உறுதிமொழியும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கடையம், மல்லாப்பாளையம், வெள்ளையம்பட்டு ஆகிய ஊராட்சிகள்ல குடிநீர் உவர் நீராக இருக்கிற காரணத்தினால
தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்தின அது சேர்க்கப்படும் என்று தலைவர் கலைஞர் உறுதிமொழி கொண்டிருக்கிறார். கரும்பு விவசாயிகளுக்கு கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நிறுவனத்தோட அது வழங்கப்படும் என்று கலைஞர் அறிவித்திருக்கிறார். அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்படுத்தி செங்கல் தொழில் உள்ளிட்ட அனைவருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். செங்கல் தயாரிக்க தேவையான கனிமப் பொருளான களிமண் அரசு நிலங்களுக்கு எடுத்து பயன்படுத்த குறைந்த கட்டணத்தோடு கூடிய உரிய அனுமதி வழங்கப்படும் என்று கலைஞர் தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி டோல்கேட்டிலிருந்து சாத்தனூர் குட்டியாம்புண்டி வழியாக தும்பூர் வரை செல்லக்கூடிய சாலை அகலப்படுத்தப்படும். பழுதாவூர் சாலையிலிருந்து முண்டியம்பாக்கம் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வரக்கூடிய வாகனங்கள் செல்லும் வகையில NH47 சாலையில மேம்பாலம் அமைக்கப்படும். நந்தன் கால்வாய் தூர்வாரி சீரமைக்கப்படும். ஆக இப்படி தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மாநில அளவிலே மட்டுமல்ல, மாவட்ட அளவிலே மட்டுமல்ல, தொகுதிகள் அளவில, சட்டமன்ற தொகுதிகள் அளவில வாக்குறுதிகளை அளித்து தேர்தல் அறிக்கை வெளியிட்ட ஒரே கட்சி திமுக தான், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான். இதை நீங்கள் உணர்ந்து உதயசூரியனுக்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். நம்முடைய வேட்பாளர் ராதாமணி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். சோறும் இல்லை என்ற வாழ்க்கை முடியட்டும், அதை தீர்க்கும் உதய சூரியன் இங்கே விடியட்டும். மனசனும் தேவை நமக்கில்லை, நமக்கு நாமே கைகள் ஓட்டிடு, குருக்கள் பிடித்த நம் சட்ட சபைதனில் சிலந்தி கூட்டினை துளைத்து போட்டிடு. தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா பாபா. தோழா 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 நீ என் கைகள் போட்டே பாபா. முதல்ல நீங்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு நன்றி. உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களிடத்துல ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் அப்படியே பேசாமல் நான் நின்று கொண்டு உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசைதான் இப்ப எனக்கு வருது. அடிக்கடி நம்முடைய மாவட்ட செயலாளர் பொன்முடி சொல்லுவார், அடிக்கடி இல்ல எப்பவும் சொல்லுவார், விழுப்புரம் மாவட்டம் தளபதி மாவட்டம், தளபதி மாவட்டம் சொல்லுவார். ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன். நீங்களும் அந்த உணர்வோடு தான் என்ன வரவேற்று இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த தொகுதியில நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளரை பத்தி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாள் அமைச்சர், முன்னாள்னா நம்முடைய பொன்முடி மாதிரி முன்னாள் அமைச்சர் இல்ல. ஒரு ஆட்சி போய் அதுக்கு பிறகு வேற ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஏற்கனவே இருந்தவங்கள முன்னாள் அமைச்சர் சொல்லுவோம். ஆட்சி இருக்கும் போதே முன்னாள் அமைச்சரானவர். அதுதான் முக்கியம், அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய 30க்கு மேற்பட்டவங்க முன்னாளானாங்க. இவர் மட்டும் இல்ல, 30 பேருக்கு மேற்பட்டவங்க முன்னாளாக ஆக்கப்பட்டாங்க. 24 முறை அமைச்சரவை இந்த 5 வருஷத்துல மாற்றப்பட்டிருக்கு. இதுல இருந்து இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் எந்த அளவிற்கு சீர்கிட்டு போயிருக்கிறது என்பதற்கு இதை விட வேற ஒன்னும் உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதே விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக ஆட்சியில் இருந்தப்போ, கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தப்போ, நம்முடைய பொன்முடி அமைச்சராக இருந்தப்போ எவ்வளவு திட்டங்கள் வந்துச்சு. இதே கலெக்டரேட் சொல்றோமே, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வளாகம், அதிலே இன்றைக்கு எல்லாம் இதுவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வளாகத்திலையும் இப்படி ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு விழுப்புரம் மாவட்டத்தில் இருப்பது போல எங்கேயாவது இருக்கா? எவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. சிமெண்ட் ரோடெல்லாம் இன்னைக்கு விழுப்புரத்தில் இருக்குன்னா யாருடைய காலத்துல வந்துச்சு? சிந்திச்சு பாருங்க.
குடிநீர் பிரச்சனை அறவே நீக்குவதற்கான திட்டம் கொண்டு வந்தோமா இல்லையா? ஆக பாதாள சாக்கடை திட்டம். ஆக இப்படி புதிய பேருந்து நிலையம், விழுப்புரம் மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி தந்த ஆட்சி தான் திமுக ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ கடந்த 10ஆம் தேதி கலைஞர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில வளவனூர் வர புறவழிச்சாலை அமைக்கப்படும். விழுப்புரம் நகரில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த பாதாள சாக்கடை திட்டத்தை ஒரு ஓர வஞ்சனையோடு அதிமுக ஆட்சி கிடப்பிலே போட்டுடுச்சு. அதை முழுமைப்படுத்தி, செம்மைப்படுத்தி, சீர்படுத்தி உடனடியாக முழுமையாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி தரும் என்ற அந்த உறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அனைத்து வித விவசாய பயிர்கள் விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் 50% மானியத்தோடு வழங்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. விழுப்புரம் புறவழிச்சாலையில் திருக்கோவிலூர் சாலையில் இணைக்க ஐயனம்பாளையம் அருகில மேம்பாலம் கட்டப்படும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இது கலைஞர் தந்த உறுதிமொழி. இங்க ஏனையின் சின்னத்தில நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய அமீர் அப்பாஸ் வேட்பாளராக நிற்கிறார்னா இவர் வெற்றி பெறப் போவது உறுதி, நீங்கள் ஆதரிக்க போவது உறுதி, இவர் எம்எல்ஏவாக போவது உறுதி. ஆட்சி இங்கே முடியட்டும், நாளை நம்மை காக்க புதிய அரசு இங்கே திரியட்டும். இந்த தொகுதியில இந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா நான் கேட்கிறேன். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா விருத்தாசலத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ 2 பேரு செத்து போனாங்க. கூட்ட நெரிசல்ல சிக்கி இல்ல, சுட்டரிக்கிற வெயில வானிலை அறிக்கை தெளிவா சொல்றாங்க, யாரும் இந்த இத்தனை மணி வரைக்கும் வெளியில வராதீங்க. ஆனா ஜெயலலிதா அங்க 2 மணிக்கு வர வேணும், 2:30 மணிக்கு வந்து பேசணுங்கிறதுக்காக காலையில 9 மணிக்கு கொண்டு உட்கார வச்சாச்சு. ஏன்னா கூட்டி வரக்கூடிய கூட்டம், கூடுற கூட்டம் இல்ல, இதுதான் கூடிய கூட்டம். திமுக, கழகம், கலைஞர், நம்ம வேட்பாளர் வசந்தவேல், நம்ம சின்ன உதவி சூரிய இருக்கிற உணவோடு வந்திருக்கிறோம் இல்லையா? அதான் உண்மை. ஆக ஒரு கூடிய கூட்டம் இது, அது கூட்டப்பட்ட கூட்டம் அது. ஆக கூட்டப்பட்ட கூட்டத்தில் 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா பாவம், தண்ணி தாகம் எடுத்திருக்கு, கூட்ட நெரிசல்லாம் கிடையாது. ஏன்னா பாதி சேர் ஏற்கனவே காலியா இருக்குங்க. ஆக தண்ணி தாக எடுத்திருக்கு, தாகத்துக்கு தண்ணி எங்கேயாவது குடிக்கலான்னு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்தா போலீஸ்காரங்க பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்க ஜெயலலிதா உத்தரவு, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய உத்தரவு, அதிகாரிகளுடைய உத்தரவு, அவங்கள அடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுத்து தட்டியார் அடி பண்ணு நம்பர்லாம் காமிச்சு அதெல்லாம் எழுச்சி போக கூடாது, உட்காருங்க, அம்மா வந்துருவாங்க, கூட்டம் காலி ஆயிடுச்சுன்னா எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, எங்களுக்கு வேலை போயிடும், உட்காருங்க அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. தண்ணி குடிக்க முடியாமையே தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க, பழமொழி உண்டு. தண்ணி குடிக்க முடியாத விட்ட காரணத்தினால 2 பேரு அங்க விருத்தாசலத்துல ஜெயலலிதா கூட்டத்தில் செத்து போனாங்க. இன்னைக்கு சேலத்துல 2 பேருங்க. இன்னைக்கு இப்போ நான் மயிலம் பகுதியில் என்னுடைய பிரச்சாரத்தை பானூர்ல தொடங்கினப்போ எனக்கு செய்தி வந்துருச்சு. என்னன்னா சேலத்துல ஜெயலலிதா கூட்டத்தில் 2 பேரு இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் காலையில 9 மணிக்கு உட்கார வச்சான். நம்ம விருத்தாசலத்துல சம்பவம் அப்பவாவது ஜெயலலிதாவுக்கு புத்தி வர வேண்டாமா? ஆளுங்கட்சியா கொடுக்க அதிமுக அறிவு வர வேண்டாமா?
யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? மனிதாபிமான உணர்வே இல்லையா? மனித உரிமை இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் மே 16க்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது. அது உறுதி, அது உறுதி. இன்னைக்கு 2 பேரு. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பெண் போலீஸ் அதிகாரி, கற்பகன் பேரு. நான் எல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். ஜெயலலிதா மாதிரி 19 சொல்ல மாட்டேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான். புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட தான் சொல்லணும். கைதையும் வச்சிருக்கேன். கற்பகன் சப் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் அதிகாரி. அவங்க அந்த கூட்டத்தை சரி பண்ற நேரத்தில் வெயில்ல அவங்க பட்ட கஷ்டத்துல அவங்க மயக்கம் பட்டு விழுந்து உயிருக்கு போராடக்கூடிய நிலையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொடுமை எல்லாம் நடக்குது. எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இந்த ஜெயலலிதா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மக்கள் விரோத ஆட்சியை ஜெயலலிதா நடத்தி கொண்டிருக்கிறார். தாய்மார்களுடைய விரோத ஆட்சியை இன்றைக்கு ஜெயலலிதா ஆணவமாக நடத்தி கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைப்பேன் என்று சொன்னாங்க. செஞ்சாங்களா? உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில விபத்து சிகிச்சைக்கு தனி பிரிவு கொண்டு வருவதாக சொன்னாங்களே, செஞ்சாங்களா? புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கினாங்களே, எங்காவது ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கா? உளுந்தூர்பேட்டையில பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்ற சட்டமன்றத்தை அறிவிச்சாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துறேன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததும் இதையெல்லாம் நிச்சயமா உறுதியாக செய்ய போறோம் என்பதை உங்களுக்கு உறுதியோடு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்ல, குறிப்பா இங்குள்ள செங்கல்ராயன் கூட்டுறவு சக்கரை ஆலை நவீனப்படுத்தப்படும். அந்த ஆலை தொடர்பான விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். கெடிலமாறு கூட்டுக்குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அரசு சார்பில் இயங்கக்கூடிய 3 சக்கரை ஆலைகள் உட்பட 11 சக்கரை ஆலைகள் இருக்கிறது. இங்கே கரும்பு எடை போடுவதில் மோசடி நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு மீது திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். முந்திரி விவசாயிகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படும். முந்திரி விவசாயிகளுக்கு பதப்படுத்தும் நிலையம் நிச்சயமாக அமைக்கப்படும். திருநாவலூர் நெய்வேலி சாலையில சேந்தநாடு வழியாக இருவழிச்சாலை அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இதை பற்றியெல்லாம் கிஞ்சுற்றும் கவலைப்படாத இந்த அக்கிரம அதிமுக ஜெயலலிதா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நீங்க தயாராக இருக்கிறீங்களா? தயாராகிட்டீங்களா? ரெடியா? ரெடியா? தந்திருக்கக்கூடிய சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு நன்றி, 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 நன்றி. இப்படியே பேசாம உங்க முகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு பாருங்க. என்ன எழுச்சி, என்ன உணர்ச்சி, என்ன ஆர்வம், என்ன ஆரவாரம்! இந்த எழுச்சி, இந்த உணர்ச்சி, இந்த ஆர்வத்தை, இந்த ஆரவாரத்தை ஒட்டுமொத்தமா ஒன்றாக சேர்த்து நீங்கெல்லாம் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து கள்ளக்குறிச்சியில காமராஜ் அவர்களையும் சங்கராபுரத்தில் உதயசூரியன் அவர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். மகளிர் மீது திடீர்னு ஒரு பாக்கம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. இப்போ மகளிர் மீது, மகளிராக இருந்த ஒரு பெண் போலீஸ் டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இறந்தப்போ அந்த பாக்கம் வரல அந்த அம்மாவுக்கு. மகளிருக்கான முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வந்தது கழக அரசுதான்.
கலைஞர் தலைமையில் இருந்த 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் மகளிருக்கான திட்டங்கள். 1973 இந்தியாவிலேயே முதல்ல காவல்துறையில மகளிருக்குன்னு இடம் கொடுத்த ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான், கலைஞர் ஆட்சி தான். அதே மாதிரி 1989 மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிக்கப்பட்டதும் தருமபுரி மாவட்டத்தில் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டதும் திமுக ஆட்சியில தான். 1990 நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, திமுக ஆட்சியில் இருந்தப்போ பெண்களுக்குரிய உரிமை, பெண்களுக்குரிய சொத்துரிமை முதல்ல 1924 தந்தை பெரியார் அவர்கள் செங்கற்பட்டில் நடைபெற்ற சீர்திருத்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டார், பெண்களுக்கு உரிமையை. ஆக அன்றைக்கு போட்ட அந்த தீர்மானத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்தில் 90ஆம் ஆண்டு அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டவர் கலைஞர். 1996 மூவலூர் மூதாட்டியார் பெயரில் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் இந்தியாவிலே முதலில் அறிமுகப்படுத்திய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா பெண்களுக்கு பட்டப்படிப்பு வர இலவச கல்வி தந்த ஆட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான். 33% இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தோம், எப்போ வந்துச்சு தமிழ்நாட்டில்? 1996 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உள்ளாட்சி 6 மாசத்துல உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நடக்கணும். அப்பதான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக வந்த 44 வருஷத்துக்கு பிறகு 44 வருஷத்துக்கு பிறகு 44வது மேயராக நான் தான் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான் நான் அன்றைக்கு சென்னையில வந்தேன். அப்பதான் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு. அன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் எத்தனை பேர் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தெரியுமா? 44,143 பதவிகள் அன்றைக்கு பெண்கள் பதவி பொறுப்பு ஏற்றாங்க. அதுல 2 பெண்கள் மேயர்கள், பெண்கள் 2 பேர் மேயர்களாக அன்றைக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அவர்களை தயவு செய்து உங்களுடைய பொய்ய, அபாண்டமான பொய்ய உங்க அனைவரின் சார்பில் கேட்கிறேன், அதை கொஞ்சம் திரும்ப வாங்கிக்கீங்க. நீங்க சொன்ன பொய்ய திமுக ஆட்சிக்கு வரும், கலைஞர் முதலமைச்சராக வருவார், இப்படியா சொல்ற 5% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பு வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள